இப்போ இந்த தூத்துக்குடியில இந்த சம்பவம் நடந்தது இல்ல, இந்த சம்பவம் இப்ப ஒரு வாரமாவே தமிழ்நாட்டுல வந்து பாலியல் வன்கொடுமை சம்பவம் வந்து நிறைய அதிகமா நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஆரம்ப புள்ளி போட்டதே திமுக காரணம் தான். திமுக இளைஞரணியை சேர்ந்த ஒரு விஷயம் வந்து இங்க வைரலாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வந்தது. நான் எந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2.5 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய இளைஞர் அணியை சேர்ந்த பெரிய நாயகம் அப்படிங்கிற நபரை கைது செஞ்சாங்கங்க. நீங்க என்ன பண்ணீங்க? கட்சியை விட்டு அதிகபட்சமா போயிட்டு கட்சியை விட்டு ஒதுக்குனீங்க. 2.5 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தவனுக்கு கட்சியை விட்டு ஒதுக்குனா அது பெரிய தண்டனையா? இதுதான் நீங்க திமுக காரனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா? இத மாதிரி திமுக காரன் ஒவ்வொருத்தன் தப்பு பண்றப்பவும் நீங்க அதை கடந்து போனோம், அவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம், அவனுக்கு ஏதாவது பெரிய விஷயமா நடந்துருச்சுன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கட்சிக்கு அவப்பெயரா போயிடும் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மூடி மறைக்க தான் இங்க குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க மத்த குற்றங்கள் எல்லா குற்றங்களுக்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கணும். ஆனா உங்க கட்சியை சேர்ந்த நபர்களே குற்றம் செய்யறாங்கல்ல, அந்த குற்றத்துல உடனடியா நடவடிக்கை எடுத்தீங்க. எவ்வளவு பெரிய அமைச்சர் பதவியில இருந்தாலும் சரி, நாங்க உடனடியா வெளியில தூக்குறோம். அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, கவுன்சிலரா இருந்தாலும் சரி, உடனடியா வெளியில தூக்குறோம், அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பயம் அப்படிங்கிறது வரும்.